ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக மை ரொமான்ஸ் கேமர் எபிசோட் 3ல் என்ன ஆயிருக்கோன்னா, இந்த யுவும் நார்த்தும் சேர்ந்து டிம்மையும் பையையும் டின்னர் கூப்பிட்ருப்பாங்க. டின்னரும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். யுவை பற்றி பைக்கும் நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும். வாங்க எபிசோட் 4 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்கள் நேம் நான் பியா தமிழ். எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டாங்க. அதுவும் நார்த்தோட ஃப்ரெண்டு நடத்திட்டு இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளாடி 2 பேரும் இந்த ஃப்ரெண்டு செஞ்ச புதுசான ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்க. நார்த்தும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணிக்கோ சரியா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஃப்ரெண்டு இதை கேட்டுட்டு உன் தாத்தாவுக்கு கொடுக்க போறியா என்ன, அவர் அல்பாயுஸில் போய் சேரதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை நாற்று கேட்டுட்டு இல்லை 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 என்னோடய பாய் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா கதை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் கேட்டுட்டு, இந்த மெனுவில் எந்த டிஷ்ஷெல்லாம் வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ அவங்ககிட்ட கேட்டுட்டேன்ட்டு அந்த லிஸ்ட்டை சொல்கிற சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி இவோட அம்மாவை தானே போய் பார்க்கணும். இவோட அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தால் வீட்டை வாங்குற மாதிரி கொஞ்சம் பேர் அதில் என்ன பேசிகிட்டு இருக்கதையுமே பார்க்க கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்படியே கால் இறங்கி போய் இந்த வீட்டையும் பார்த்துட்ருக்க. இந்த வீட்டை பற்றி ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு இருப்பா. அவன் வேணை பார்த்துக்கிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களா இந்த வீட்டை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்க தான் திரு முடிச்சுக்கிட்டு, ஐயோ இவோட அம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ண தேவையா என்ன, என்கிட்ட கேட்டிருக்கலாமே, இந்த வீடு அவ்வளவும் மெமரிஸாக தான் இருக்குது, நானே இதை வாங்கிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒன்றுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். இது இந்த லேடியும் பார்த்துக்கிட்டு, இந்த லேடி 2 கஸ்டமர்ஸ் கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்கள் வீட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு நார்த்துக்கிட்ட பக்கத்தில் இந்த வீட்டோட ஓனர் ஒன்றும் இங்கே இல்லை, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. பொதுவாக இந்த வீட்டை கார்னாட்டிஸ்ட்லாம் ஸ்கேம் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஸ்கேம் ஆகிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா இன்டெரக்டாக சொல்ல வராங்க. ஆனால் இவன் புரிஞ்சுக்கல, இது என் பாய் ஃப்ரெண்டோட வீடு தான், அவனோட பொருள்லாம் உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாடி போயிட்டு பார்த்தா, அந்த வீட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கிச்சுக்கான். டின்னர் டைம் இவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே காணும். அதுக்கு பிள்ளை வேறு பொருள் இருக்குது. இதை பார்த்துட்டு எனக்கு தலையெல்லாம் கிருன்னு சுற்றுது. இது பார்க்கலன்னா அந்த லேடியும், நீங்கள் நிறையெல்லாம் ஏமாந்து போகலன்னு நினைக்கேன், நீ ஓகே தானடா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. நான் தங்கியே வாங்கிடுறான். அப்படியே இங்கே கட் பண்ணுவோம்னா அடுத்து இவ்வளோ தான் கிடைக்காங்க. அவனுக்கு விஷயமே தெரியல, ஜாலியாக அவன் பாட்டுக்கு டோர் திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளாடி வந்துட்டுருக்க. இவங்களாம் டெரரான ஃபேஸோடு உட்காந்துருக்காங்க. நார்த் பெஞ்சு எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நான் அன்றைக்கி இந்த வீட்டுக்கு போயிருந்தேன், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எல்லாம் உண்மையிட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, இந்த இதை கேட்டோடனே நாற்று நான் உன்ட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் கை பிடிக்கலான்னு போவேன். நாற்று அதை தட்டி விட்டுட்டு ஃபோன் எடுத்து காணிக்கேன். ஒரு ஹேண்ட்ஸமான மேன் ஒரு பொண்ணை ஏமாத்தின ஒரு ஸ்கேம் உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் தேடி ஒரு நல்ல லாயரை பிடிச்சிடுறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவள் வேலையை பார்க்கா. அப்படியே திரும்பி நார்த்கிட்ட, நீனும் எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நார்த்தும் ஓகேன்னு சொல்லலாம். என்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனை எப்படிடா பிடிச்சி கொடுக்கலான்னு எல்லாம் டிஸ்கஸ். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம தான் இப்போ ஒருத்தங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம், இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லா. இதை பார்த்துட்டு பையன் என்ன சொல்லாம்னா, ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும், ஆனால் அவனை பிடிச்சி கூட வைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க. இவன் இப்படி கத்திட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு, பதிலுக்கு நான் எங்கேயும் தப்பிச்சு ஓட மாட்டேன், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன், எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்களேன் மாதிரி கேட்டா, வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேலே நீ சொல்லலாம் யார் கேட்பான்னு சொல்லி மாறி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் இப்போ இவோட விஷயத்த காமிச்சாங்கன்னா, இவன் நார்த்து கேட்டா, நான் ஒரு கான் ஆர்டிஸ்ட் தான், நான் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் எப்போ நான் உன்னை பார்த்தேனோ எப்போ உன்னை பழக ஆரம்பிச்சேனோ அப்போவே நான் உன் மேலே காதலில் விழுந்துட்டேன், நான் நிஜமாக தான் சொல்லேன், அப்போதுலேருந்து நான் அந்த வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் தான் இவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இவனும் நான் உண்மையாக தான் சொல்லேன் அப்படிங்கிற மாதிரி மண்டி ஆட்டிகிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால நீ வெளியே பாரு, நான் ஏன் வெளியே பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேன். இவன் பிரிஞ்சு போகலான்னு பார்க்கான். ஆனால் இவன் விடாமல், உனக்கு ஏதாச்சும் என் மேலே கோவம் இருந்தேன்னா என்னை திட்டிரு, இல்லைன்னா என்ன அடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ என்னை நம்புறதுக்காக நான் என்னென்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போட்டுக்கிட்டு கிட்டி வச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். என்னடா இந்த நாற்று சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிட்டானேன்னு நினச்சேன். இவனே இப்படி இருக்கானா, அப்போ பையன் எப்படி இருப்பான். அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. இந்த நார்த் பையன் இந்த வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு தெரியாமல் அங்கேயும் உலாவிட்டு இருக்க குட்டி போட்ட போன மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய டீப்பால போய் இடிச்சிக்க. இவன் இடிச்ச இடியில் அங்கே தூங்கிட்டு இருந்த இவன் முழிச்சிட, ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, நார்த்து அப்படியே வழியில் குதிக்கிறதெல்லாம் நிறுத்திக்கிட்டு கிட்ட போய் நான் காலையில் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீரப்பா சொல்லிட்டு நிற்க. இதை கேட்டுட்டியும், அப்போது நான் எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பான்னு கேட்க, நார்த்துக்கு இப்போ தான் தோணுது, ஆமாம் பத்தியா உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. பேசாமல் உன்னை ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உனக்குள்ளாடி ஒரு மைக்ரோசிப்பை சேர்த்து விட்றவா, அப்படி எங்கே போனாலும் பிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. அதுக்கு அந்த டாக்டர் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா, ரெண்டும் நடக்காத விஷயத்தை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணும் போல்.
எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கும் போது வந்து சொல்லிட்டேன். ஒரு வேளை நான் ஓடி போயிடுவேன்னு உனக்கு பயமாக இருந்ததுன்னா நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்கான். இதை நாற்றும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கேன். அப்புறம் போய் யூவோட கட்டெல்லாம் வந்து கலத்தி விட நாற்று கலத்த இந்த யூக்க முகத்தை பார்க்கணுமே ஏதோ அப்பாவி மாதிரி கிட்டத்தட்ட இந்த நாய் இருக்கும் தெரியுமா, அது வந்து வாலாட்டிகிட்டே எப்படி பாம்பூல முகத்தை வச்சுட்டு பார்க்குமே அந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்க. நீங்கள் நாற்று என்னன்னா நீ என்கிட்ட பேசக்கூடாது, தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனே ஏஞ்சாம் பக்கத்தில் போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போவும் கியூட்டாக தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். நல்லா இருக்காம்ல. இங்கே இப்படி விஷயம்லாம் நல்லா ஸ்மூத். அதான் இப்போ நானாவும் அங்கே வர திரும்பி நானா கிட்ட நீ அந்த யூ மேலே கண் வச்சிருக்க தானே எல்லாமே ஓகே தானேன்னு கேட்டா நானாவும் ஆமாம் எல்லாம் ஓகே தான் சார், யூ வந்து தப்பிச்சு போகிற மாதிரி எந்த ஒரு சிம்டமும் வந்து காணிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல கூடவே என்ன சொல்லான்னா நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஷூட்டிங் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சரையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இதை கேட்டுட்டு டிம்மோ ஷூட்டிங்கா அப்படின்னா கொலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வேன் வாய்ப்பில்லக்க. ஆனால் உங்களோட எல்லா ஷெட்யூலுமே இப்போ ஃபுல்லாக இருக்குது பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் நானா சொல்ல. இது கேட்டோன்னே அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கான். ஆனால் சாட்டர்டே மார்னிங் நீங்களும் டிம்மும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிக்க போகிறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அப்போ தான் இந்த பைக்கு ஞாபகம் வருது போல். இவ்வளோ நேரம் யூவை பற்றி டென்ஷனாக இருந்தாம்ல, இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு அப்படியே டிம்மை பார்த்து சாரி நான் வந்து மறந்துட்டேன், ஆல்ரெடி நாத்தோட விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவமாக போய் மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். இந்த டிம்மால் என்ன சொல்ல முடியும், இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் பிரச்சனையே இல்லை என்னால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டே சொல்ல அப்படின்னா சரி உடனே அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ப்ராக்டிஸ்க்கான வேலையை பாரு சரியா, நான் கன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி போய் அந்த பஞ்சிங் பேக்கில் இவ போய் ஊருக்கு குத்து விட்டுட்ருக்கான் நினைக்கேன். அப்படியே காரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் கண்ணெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான். ஒரு வேளை இவன் நானும் ஒரே மாதிரி ஒரே போர்டில் இருந்து தான் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சுன்னா நான் அந்த இடத்துலையே செத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்க இவனுக்கு ஒரு கால் வருது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே ஹலோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அடுத்த சீனே ஒரு இடத்துல இருக்கா. இவனுக்கு பக்கத்தில் 2 பாடி கார்டு மாதிரி பல்காக 2 பேர் இருக்காங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு பல்காக ஒரு ஆள் வர அவர் வந்து உட்காந்துட்டு என்ன டீம்மு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடன்லாம் அடைக்கணும்னு நினைக்கவே இல்லையான்னு கேட்க அப்போ தான் தெரியுது இவர் வந்து கடன் கொடுத்துருப்பாரு போல் நம்ம டிம்முக்கு. டிம்மோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான் என்னால் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல டிம்மோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க இதுக்கு வேணும் அது கொஞ்சம் எனக்கு கூட நீங்கள் டைம் கொடுத்தா நான் சீக்கிரம் கடன் அடைச்சிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரா டைம் தானே எடுத்துக்கோ இவ்வளோ நாளும், ஆனால் நீ என்னை விட்டு மற்றவங்கள ஏமாற்றிட்டு போகிற மாதிரி எஸ்கேப் ஆகாமல் இருந்தால் சரி, எஸ்கேப் ஆகணுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து முறைக்க இவனும் நான் எஸ்கேப்லாம் ஆக மாட்டேன் நான் கண்டிப்பாக என் கடன்லாம் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் குனிஞ்சு எதுவும் ஒன்று பண்ண போக பக்கத்தில் இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் டே என்னடா கீழே குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ சார் நான் கத்தியெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் ஜஸ்ட்டு ஃபியூ லேஸை தான் வந்து கிட்ட போனேன்னு சொல்ல அவரே இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. என்னோடய பிளான்லாம் நல்லபடியாக தான் வந்து போயிட்டுருக்கு சார், அதனால் நான் நல்லபடியாக உங்கள்கிட்ட கடனை வந்து அடைச்சிடுவேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க சரி ஓகே நீ கொடுத்தா சரி அப்படிங்கிற மாதிரி அந்த டெபெட்ரூம் சொல்லி அனுப்பி விட்றாரு. சரி தான் எல்லாம் பேசி முடிச்சாச்சின்னு கிளம்பலான்னு போனால் திரும்பவும் அந்த பாடி கார்ட்ஸ் 2 பேரும் இவன் மேலே கையை பிடிச்சி வச்சு அமுக்கி டே எங்கடா போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க நான் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்க அதனால இப்போ கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க ஆமாம்மா நீங்கள் கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அந்த 2 பாடி கார்ட்ஸை அனுப்பி விட்றாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். அதுவும் எப்படி வரான் பாருங்க, விட்டா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தெரிச்சு ஓடுறான். அப்போ அந்த அளவுக்கு பெரிய ஒரு கடனை வாங்கி வச்சிருக்கான்னு வச்சிருந்த பேப்பரை அப்படி நைஸாக கையில் இருந்து விட்டு கீழே பெட்டுகளில் தள்ளி விட்டுடுறான். அப்புறம் தான் டிம் வந்து பைக்கிட்ட சொல்லலாம் என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இதை கேட்டதுக்கப்புறம் பையனை சொல்லாமனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நீ டக்குன்னு பேச்சு முடிச்சுட்டு உன் பாட்டுக்கு ரூம்குள்ளே வேகமாக வந்த, நீ மேலே கோமா தானே இருக்க, ஏன் கோமா இருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த பை வந்து டிம்கிட்ட கேட்டா டிம் கொஞ்ச நேரம் முழிக்க என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் வந்து சொல்லலாம் இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நமக்கு ஜாஸ்தி டைம் கிடைச்ச மாதிரியே வந்து இல்லை, நீ எப்போ பாரு ஒர்க்லேயே இல்லை ஏதாச்சும் ஒரு டென்ஷன்லேயும் வந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னு அடிச்சு விட இந்த பையன் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இப்போ நம்ம ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். சரி நான் எப்படி சமாதானப்படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிம்மோட முகத்தையே வந்து பார்க்க அப்புறம் இவனுக்கு ஏதோ ஒன்று தோணுது போல் அப்படியே பையனோட லிப்ஸை கொஞ்சம் கீழே இன்டென்ஸாக பார்த்துக்கிட்டு அவன் கிஸ் பண்ண 2 பேரும் இன்டென்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சமாதானத்துக்கான ஒரு உமாதானன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா அதான் இல்லை 2 பெட்டுக்கு போகுது. இந்த டிம் பையன் அப்படியே பையன் பெட்டில் தள்ளி விட்டுட்டு திரும்பவும் எல்லா வேலையும் மும்மரமாக வந்து பார்க்க ட்ரெஸ்ஸை கலத்தி கோட்டை கலத்தின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமாக வந்து போயிட்டுருக்க அப்போ தான் இந்த பைப்பையும் வந்து சொல்லலாம் இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போதுமே இந்த டைமு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் இந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
நீ 2 பேரும் நல்லா சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த டைம் கரெக்டாக டிம் வந்து முழிச்சிடுறான். முழிச்சு பை தூங்கிட்டு இருக்கானா முழிச்சிருக்கானான்னு பார்த்துக்கிட்டு அவன் இந்த பெட்டு கீழே ஒரு பேப்பர் தள்ளி விட்டுருப்பானே அதை அன்னைக்கா எடுத்துக்கிட்டு தண்ணியை கிளம்பிடுறான். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா திரும்ப நார்த்தி உயிர்ந்தாங்க அன்னைக்குங்க. இவன் சொன்ன மாதிரியே அந்த பொம்மைக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துருக்க. அந்த இடத்துக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரான். எடுத்து சாப்பாடு அப்படியே இவக்கு முன்னாடி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சோஃபால போய் உட்கார. இதை பார்த்துருந்த இவன் ஏதோ நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போற மாதிரி நீ வச்சுட்டு போற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க நார்த் அதெல்லாம் கண்டுக்கல. அந்த டைம் கரெக்டாக நார்த்துக்கு ஒரு கால் வர யார்கிட்ட இருந்து பார்த்தா பைட்டு இருந்தான். பை பெட்ல எஞ்சி உட்காந்து இருந்துட்டு எல்லாம் ஓகே தானே அவன் ஒழுங்காக தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் சாப்பிட்றது அப்படியே கேமராவை திருப்பி காமிச்சு கொடுக்கான். பை எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லது நீ அப்படின்னா காமன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மீட்டிங் நமக்கு 10 நிமிஷத்தில் வந்துடு சரியா, நமக்கால் லாயரை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிவி ஹாப்பியாக சொல்ல இதை நார்த்தும் கேட்டால் அவனும் ஹாப்பியாக ஆகிறான். ஓகே பையன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபோனை வச்சுக்க. இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் தான் பை டிம் எங்கேனையும் வந்து தேடுறான். பிபி நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க கூப்பிட்டு இருக்க. அப்படியே இங்கே கட் பண்ணி திருப்பி இந்த இவன் நார்த்தையும் தான் காணிக்காங்க. நார்த்து அப்படியே இவ பார்த்துட்டு மவனை நீ செத்த போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இவங்க எப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட காலிங் டோர் பெல்லை வந்து யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த்ததை பார்க்க போவ இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் வரான். சரி யாரா நிற்கான்னு பார்த்தா எப்போவும் டிம் கூடால ஒரு லாயர் போய் சுற்றிட்டு இருப்பான்ல அவன் தான். இவன் நார்த்துக்கிட்ட நான் தான் பிரேம், நான் இவோட லாயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்க. அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா 2 hours பிஃபோர் வந்து காணிக்காங்க. இவன் சும்மா அந்த கேமராக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. அப்போ என் ஃபோனுக்கு கொஞ்சம் மெசேஜ் வருது. யார்ட்டான்னு பார்த்தா டிம்டன் தான். டிம்மோ நீ பண்ண வேலைக்கெல்லாம் என்ன பண்ணன்னு தெரில, ஆல்ரெடி அவங்க லாயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நான் உனக்காக ஒரு லாயரை வந்து அனுப்பியிருக்கேன், அவன் தான் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜெல்லாம் நீ பார்த்த உடனே டெலிட் பண்ணிடு சரியா, உன்னை பற்றி நான் வந்துட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன், அவன் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியே ப்ரெசண்ட்டாக காணிக்காங்க. இல்லை நான் திரும்பி அப்படியே இவ பார்க்க திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். முக்கியமாக எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக நிற்க அடுத்த மீட்டிங் ரூமை தான் வந்து காணிக்காங்க. பையன் டீமும் லாயரோடி வந்து வராங்க. வரும்போது இந்த பை வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் இவ பார்த்துட்டே வந்து உட்காரான். உட்காந்ததுக்கப்புறம் அதில் இருக்க லாயர்கிட்ட ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை பற்றி வந்து சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை வச்சு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க. அந்த டைம் இவ எதுவும் சொல்ல வரான். ஆனால் அவனை நிறுத்திக்கிட்டு பை நீ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி மூட வச்சிடறான். பை கேட்டதுக்கு இந்த லாயரும் வந்து பதில் சொல்ல நம்ம ஃப்ராட் கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இதுக்கு பை உடனே போடலாமா, உடனே மேலே ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டால் ஆமாம் உடனே எடுக்கலாம், இருந்தாலும் உங்கள் கம்பெனி மேலே ஒரு சில கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர. இதை பை கேட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ணண்டா, உடனேவே ஆக்ஷன் எடுங்க, எனக்கு இந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய இந்த இது முக்கியமாக இல்லாட்டி ரிவெஞ்ச் முக்கியமானு கேட்டால் எனக்கு ரிவெஞ்ச் தான் முக்கியம், நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த டைம் பின்னால் இருந்து ஒரு சத்தம். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா இந்த பிரேம் தான். அவன் முன்னாடி வந்து ஃப்ராடுன்னு சொல்லிங்களே, என்ன ஃப்ராட் பண்ணாவே, எந்த ஃப்ராட் பண்ணதுக்காக நீங்கள் அவன் மேலே கேஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே என்னோட பேர் பிரேம், நான் வந்து இவோட லாயராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கேன். அப்படியே திரும்பி நார்த்தை பார்க்க நார்த்தம் நான் உன்ட்ட சொல்லது தான் ட்ரை பண்ணேன், நீ எங்கே நான் சொன்னது கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி ஓகேன்னு சொல்லி பையன் அந்த நாயர்கிட்ட அவன் ஒரு கான்வெர்ட்டிஸ்டாக இருந்திருக்கான், என்னோட பிரதரை அவன் வந்து ஏமாற்றி மேரேஜ் பண்ணிட்டான், இவன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இதுக்கு இந்த லாயரும் அவ்வளோ ஈஸியாக நீ ஜெயிலுக்கு அனுப்பலான்னா எதுக்காக நான்லாம் வந்து லைஃப் ஸ்கூல் போயிட்டு வந்தேனாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நக்கலாக வந்து பேசுகிறானாமா. கூடவே என்ன சொல்லலாம்னா இந்த ஸ்டார்டிங்லேயே உன்னோட தம்பி தான் வந்து என்னோட கிளைண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுது, இருந்தாலும் என் கிளைண்ட்டு டீசெண்டாக நான் ஒன்றும் பெரிய பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்ததில்லை, உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லியும் உன்னோட தம்பி தான் அதை ஒத்துக்காமல் திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டது. இந்த ஸ்டார்டிங்லேருந்து யார் இப்போ இங்கே ஃப்ராட் பண்ணா, என்னோட கிளைண்ட்டு இந்த ஃப்ராட் வேலை அப்படிங்கிற ஒரு வேலையுமே இங்கே வந்து பார்க்கலையேன்னு சொல்ல பை உடனே அப்போது வீட்டை ஏமாற்றி காமிச்சானே ஃபேக் அம்மா, இதெல்லாம் வந்து என்ன சொல்லதாம்மா, இதெல்லாம் ஃப்ராட் இல்லையான்னு கேட்டால் இதுக்கு இந்த லாயரும் இதெல்லாம் ஃப்ராட் இல்லை, உங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய வந்து ஃபேமிலி, அதனால் உங்கள் ஃபேமிலி கூட ஈக்குவலாக இருக்க மாதிரி காட்டுறதுக்கு என்னோடய கிளைண்ட்டு ஒரு வீடை வாடகை எடுத்தார், உங்கள் ஃபேமிலி சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதையும் கேட்க இது ஃப்ராடு தான் அப்படிங்கிற மாதிரி பை சொல்லலாம். அவனுக்கு நல்லாவே தெரியும் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம்னா என்னோட கம்பெனியில் இருக்கக்கூடிய பணத்தில் ஈஸியாக சுருட்டிட்டு போயிடலான்னு அப்படின்னு பை சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த பிரேம் என்ன சொல்லலாம்னா அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். பையன் அப்படியே திரும்பி நார்த்தை பார்த்தா நார்த்து எனக்கு வந்து சரியாக தெரில, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர. அப்போ நம்ம பையோட லாயரும் நார்த்தை பதில் சொல்ல விடாமல் தடுத்து நீ கூட கொஞ்சம் யோசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நார்த்தை மீதாகி கொஞ்சம் யோசிப்பாக்கா. அப்போ தான் அவனுக்கு இவன் 250 மில்லியன் இவன்ட்டு இருந்து வாங்கியிருப்பான், அதாவது 25 கோடி வாங்கியிருப்பான்ல, அது ஞாபகம் அதே எல்லாத்தையும் வந்து சொல்ல கரெக்டாக பை பார்த்தீங்களா எவிடன்ஸ்னா இருக்குது, இவன் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கான், இது ஃப்ராட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே சுற்றி எல்லாருமே வந்து கத்தாங்க என்ன 25 கோடியா அப்படின்னு. கொஞ்சத்துக்கு அப்புறம் தான் இந்த பைக்கே ஒன்று தோணுது, ஏன்னா 25 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நார்த்தை குருன்னு பார்த்தா நார்த்து நான் தான் அவனுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வேற வந்து சொல்லுவான்.
அப்படியே இவ்வளோ காமிச்சோம்னா அவன் இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி முகத்தை அப்படியே மறைச்சி வச்சிட்டு இருக்க. அந்த டைம் டிம் அவனை பார்த்துக்கிட்டு, டே இப்படி இருந்துக்கிட்டு எந்த பெரிய வேலை பார்த்துருக்க, 25 கோடி உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட மிடில் ஃபிங்கர் அப்படியே இவ பார்த்து வந்து காட்டேன். இது யாருமே வந்து பார்க்கல, இதுங்க ரெண்டுமே வந்து தனியாக பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக இந்த லாயர் நாட்டை பார்த்து 250 மில்லியனை என்னோட கிளைண்ட் உன்ட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்டாரா இல்லை நீ நான் தான் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நார்த்தும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல வரான். அப்போ கரெக்டாக பையோட லாயரத்தை பார்த்துக்கிட்டு நார்த் எந்த பதிலும் சொல்லாத அப்படிங்கிற சொல்லி அவன் வாயை வந்து ஆஃப் பண்ணேன். அப்போ பையன் அப்படியே திரும்பி இவ பார்த்து, நீ இதுக்கு பதில் சொல்லு, நார்த் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்போ இந்த பிரேம் இருக்கானே அவன் என்னோட கிளைண்ட் பில்ல நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, என்னோட கிளைண்ட் நார்த்துக்கிட்ட நம்ம 2 பேருக்கு செட் ஆகுது, ஏன்னா நம்ம 2 பேரோட ஸ்டேட்டஸ் வேறு வேறையாக இருக்குன்னு சொன்னால ஸ்டேட்டஸ் ஈக்குவல் பண்ணதுக்காக உன்னோட தம்பி தான் வந்து அந்த 250 மில்லியனை என்னோட கிளைண்ட் கிட்ட கொடுத்துருக்காரு. இது என் கிளைண்ட் ஒன்றும் ஃப்ராட் பண்ணி வாங்கலை, உன்னோட தம்பியாக தான் போய் கொடுத்துருக்கான். அதனால எந்த ஒரு ஃப்ராடுமே இல்லை, நீங்கள் இவன் மேலே கேஸ் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் டாட் வைக்க, எந்த பக்கம் போனாலும் ஒரு முட்டி சந்தாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பை திரும்பி நம்ம நார்த்தை பார்த்து முறைச்சா நார்த்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, தயவுசெய்து இது நிறுத்துங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், என்னால் இதெல்லாம் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப பக்கத்து உட்காந்து இந்த பிரேமும் கரெக்ட் தான், இங்கேருந்து நம்ம பேசுறதுனால எதுவுமே வந்து கிடைக்க போகிறதில்ல, எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அப்படின்னா நம்ம இங்கே கிளம்பலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச, இதுக்கு பை இதெல்லாம் ஒன்றும் முடியலை, நான் கண்டிப்பாக என் மேலே சிவில் கேஸ் வந்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு இந்த பிரேம் திரும்ப என்ன சொல்லாம்னா, என்னோட கிளைண்ட் வந்து அப்போவே ஃப்ராட் மாதிரி எந்த வேலையும் பார்க்கல, பத்தாவதுக்கு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என்னோட கிளைண்ட் தப்பிச்சே ஓடலை, இதனால என்னோட கிளைண்ட் மேலே நீங்கள் ஃப்ராட் கேஸும் போட முடியாது, அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பணத்தையும் வாங்கவும் முடியாது அப்படி மாதிரி இவன் திரும்ப சொல்ல, இதை கேட்டுட்டு பை என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்போ நான் டிவோர்ஸ் ஆச்சு வாங்குவேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, பிரேமோ ஓகே நீங்கள் வாங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அழகாக வந்து கிளம்பி போயிடறான். சொல்ல போச்சுன்னா இந்த பிரேம் பை மாதம் பாயிண்ட்டாக பிடிச்சி பேசாமல, இதனால தான் இந்த இந்த பிரேம் பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். பத்தாததுக்கு இங்கே டிம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இவோட சொல்லி அப்போவே வந்து முடிஞ்சிருக்கோம். இங்கே கட் பண்ணோம்னா பையோட லாயரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பையன் என்ன சொல்லாம்னா, கண்டிப்பாக என் மேலே நான் கேஸ் போட்டு ஏதாச்சும் வந்து பண்ணியே தீரணும், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். நார்த்தாங்க உட்காந்துருந்துக்கிட்டு அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்மளாம் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் எந்த கேள்வி வந்து கேட்டுட்ருக்கான். பைக்கு வந்து டென்ஷன் ஆகுது, நீ வாய் மூடுறியா, இன்னும் பிரச்சனைலாம் ஒன்றும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நார்த்தை பார்த்து சொல்லிட்டு அந்த லாயரை பார்த்தோம்னா, லாயர் என்ன சொல்லாருன்னா, ஆல்ரெடி அங்கே வச்சு நம்ம பேசின மாதிரி நம்மளால டிவோர்ஸை தவிர வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது, அதனால் அந்த லாயர் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த லாயரை பற்றி பேசலான்னு போக, இதை கேட்டோடனே பைக்கு டென்ஷன் ஆயிடுது. எனக்கு அந்த லாயரையும் பிடிக்கல, அவனோட அந்த பேச்சை வந்து பிடிக்கல, எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் இப்படி ஏமாந்ததுக்கு காரணமே இப்படிப்பட்ட லாயரும் கூட இருக்கனால தான், அந்த லாயரோட ஃப்ரெண்டாக இருக்கவே எல்லாமே ஒரு புறம்போக்காக தான் இருப்பான் அப்படிங்கும்போது சொல்லி திட்டிகிட்டு இருக்க, பக்கத்தில் உட்காந்து தண்ணி குடிச்சிருந்த டிம்மு குடிச்சிருந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியே துப்பிடுறான். எல்லாரும் அவனே குறுக்குறுன்னு பார்க்க, அவனும் அது தண்ணி இருக்குல்ல, அது உள்ளே போகாமல் லேட்டாக வெளியே வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு, அவ்வளோதான், நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக அந்த லூசு பையன் கூட லாயர் கூட சேர்ந்தவன் எல்லாம் வந்து புறம்பாக்காக தான் இருப்பான், உருப்படாதவனாக தான் இருப்பான்னு சொல்லி அவனே வந்து திட்டிக்கான். இப்போ லாயர் என்ன சொல்லாருன்னா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா பொதுவாக அந்த மேரேஜ் பண்ணிட்டல ஒருத்தர் வந்து ரொம்ப வயசானவங்களாவோ இல்லாட்டி ஏமாத்திருந்தாலோ இல்லை ஏதாச்சும் டிசீஸ் இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு கை கால் ஊனமாச்சுனாலோ அவங்க லைஃப்பை அவங்களால நிம்மதியாக வாழ முடியாட்டி அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பையன் அவன் ஏமாத்திருக்கான்ல அப்படின்னு பை சொல்ல, இந்த லாயர் எதை கேட்டுக்கிட்ட அப்படின்னா நார்த்தும் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான், ஏன்னா அவன் படத்தை கொடுத்து தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு அப்படின்னா நான் கேஸ் போட்டாலும் என்னோட கம்பெனிக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படி தானேன்னு கேட்க, இதுக்கு அந்த லாயரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மண்டையாடுறாரு. இதையும் தாண்டி நமக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாதான் டிவோர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 25 கோடி பற்றி சொல்லணும்னான்னு சொல்லி இழுக்க, அப்போ அந்த நார்த்து பையன் அதெல்லாம் ஒன்று வேணாம், அதான் அந்த லூசு பையை வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, பைக்கு டென்ஷன் ஆயிடுது. அப்படிலாம் இல்லை, அவன் ஏமாத்தையும் செய்வானாமா, பத்தாவதுக்கு பாக்கெட் மணி போல் அந்த 25 கோடியை வந்து எடுத்துகிட்டு போவானாமா, நம்ம விட்டுட்ருக்கணுமா, அப்படிலாம் விட முடியாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து லாயிட்ட வந்து கேட்க, பணம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் தான் ஒரு கான்ட்ராக்டில் இந்த பணத்தை டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட்டை இருந்து சைன் வாங்கிக்கணும், அப்படின்னா தான் அந்த பணத்தை நம்மகிட்ட வாங்க முடியும். ஆனால் அந்த கிளைண்ட்டையும் அந்த லாயரையும் வந்து பார்க்கும்போது அவங்க அதை ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிட்டு நார்த்தை பார்த்து, நார்த்து மூட்டை நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நார்த்து மூட்டை வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தா என் பெட்ரூம் தான் வந்து போகிறான். பெட்ரூம்குள்ளாடி வந்து போனதுக்கப்புறம் தான் இவன் அந்த பெட்டை பார்க்கான். பெட்டு வந்து இவங்க பண்ண சம்பவத்தினால அலங்கோலமாக வந்து கிடக்க, இதை பார்த்துக்கிட்டு இந்த பையன் அப்படியே வெளியே போகலாம் போல் திரும்பி கிளம்புறான். ஆனால் இந்த நார்த்து வந்து அதை திரும்பி பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு காயாண்டி க்ளீன் பண்ணதுக்குள்ளாடி வரலையா என்ன, ஏன் இப்படி வந்து பெட் வந்து ஒரு மாதிரி கலைஞ்சி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு, பையை பார்த்து ஏன் இன்னைக்கு க்ளீன் பண்ண வரலையான்னு கேட்டால் இவன் பதிலே சொல்ல, அவனை பாட்டு கையை பிடிச்சி இழுத்து வெளியே கூட்டிகிட்டு போக, நான் அதை நார்த்து பையன் சும்மா இல்லாமல் ஏன் உன் பெட்டு கலைஞ்சி கிடக்கும், ஏன் உன் பெட்டு வந்து கலைஞ்சி கிடக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே போகிறான்.
2 பேரும் வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு இருந்த நார்த் என்ன சொல்லலாம்னா, நீ என்னை வந்து திட்டாத, ஆல்ரெடி நான் இந்த நாளில் ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டேன், ப்ளீஸ் என்ன திட்டாத, நீ திட்டினா நான் நிஜமாவே வந்து சாமியாரை போயிருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். இதில் உட்காந்துட்டு ஒப்பரை வச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துருந்த பையன், நீ சாமியாரை போனேன்னா ஃபாஸ்டிங் இருக்கணும், காலையில் முக்கியமாக 4 மணிக்கு முழிக்கணும், உன்னால் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு நார்த்தை பார்த்துக்கிட்டு, அவங்க தான் கேம் விளையாடுறாங்கன்னா நம்மளும் அவங்கள மாதிரி வந்து கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, கேம் விளையாடணுமா, என்ன கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நாற்று கேட்கான். இதுக்கு பையன்னு சொல்லாம்னா, அதுக்கு நீ நான் சொல்லக்கூடிய 3 விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு, அவன் வாயிலேருந்து என்ன வந்தாலும் நீ அதை நம்பவே வந்து கூடாது. செகண்டு, நீ இந்த விஷயத்தை யார்ட்டையும் வந்து சொல்லக்கூடாது. தேர்டு, திரும்பவும் அவன் மேலே நீ காதில் மட்டும் விழுந்துடாத. இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக அவன் உன்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போகணும் அந்த 25 கோடி உன்கிட்ட இருந்து டிவோர்ஸையும் வாங்கி அவனை கண்டிப்பாக நம்ம ஜெயிலுக்கு அனுப்பியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வெறித்தனமாக பேசிகிட்டு இருக்க. நார்த்தும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பை நீ பண்ணி தான் தீரணும், நம்ம அதை செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். நாற்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஒரு சின்ன பேப்பரில், அதுவும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டதுனால இவ்வளோ பிரச்சனையாகும்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி பை, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, அந்த ஒரு சின்ன பேப்பரில் ஒரு சின்ன சைன்னாலே இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்ன அந்த வார்த்தையை பை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே நைட் டைம் பார்த்தோன்னா எனக்கு தூக்கம் வராமல் வந்து முழிச்சே இருக்க. லைட்டை போட்டுவிட்டு நம்மளோட டேப்பில் ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க, அப்போ தான் பார்க்க இவனோட சொத்துலேருந்து பாதியா அவனோட சொத்துலேருந்து பாதியோ ரெண்டுமே வந்து இவங்க ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குமா. அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ணது காரணம் என்னெல்லாம், டிவோர்ஸ் பண்ணால் என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிவோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே டிம்மன் கையில் போட்டு இருந்தா அந்த மோதிரத்தையும் வந்து பார்க்க, அப்படியே நானாக கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா டிம் வந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்க, அந்த இடத்துல இருந்து அந்த சாப்பாடை வந்து குத்தி எடுத்தும் எடுக்காமலும் வந்து மேலேயும் கீழேயும் போட்டுட்ருக்கான். இதை டிம்மும் பார்த்துக்கிட்டு பைக்கிட்ட, நீ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, நான் இன்னும் நல்லா தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி இவன் போய் கேட்டுட்ருக்க. பையோட முகமே வந்து சோகமாக இருக்குது. அப்படியே டிம்மை பார்த்துக்கிட்டு, பேபி உனக்கு இப்போ ஏதாச்சும் அவசரமாக தேவைப்படுதா, இந்த வீடு இல்லைன்னா ஏதாச்சும் வாட்ச்சு இல்லைனா ஏதாச்சும் காரு இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு தேவைப்படுதா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதெல்லாத்தையும் கேட்டோடனே இந்த டிம்முக்கு முகத்தை பார்க்கணுமே ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்குது. மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே சமாளிங்கண்ணாமா, எனக்கு ஏன் அதெல்லாம் வந்து தேவைப்பட போகுது, என்கிட்ட தான் ஆல்ரெடி வந்து காரு வீடு எல்லாமே வந்து இருக்குது. நீ இப்படிலாம் கேட்குறத பார்த்தா நீ ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு அதுக்காக என்னை சமாதானப்படுத்த இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த பை திருன்னு முடிச்சிட்டு இருக்க. நீ முகத்தை பார்த்துக்கிட்டு இவன் கையை பிடிச்சி, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்ன இதனால என்கிட்ட சொல்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பையிட்ட வந்து கேட்டால், பையன்னு சொல்லலாம்னா எனக்கு இப்போது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இதை கேட்டோடனே இந்த டிம்க்கு முகமே வந்து மாறிடுது. ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முகத்தை வச்சுட்டு இருக்க. இதுக்கு இந்த பை வந்து கேட்காமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கான். என்னோட சொத்துக்கள் வந்து ஜாஸ்தி, ஆல்ரெடி என்னோடய சொத்தெல்லாம் வந்து எம்பிஆர் கம்பெனிக்குள்ளார டைப்பில் இருக்கனால நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் வந்து பிரிக்க ரொம்ப கஷ்டம், அதுக்கு எனக்கு ரொம்ப வந்து டைம் ஆகும். ஆல்ரெடி உனக்கும் ஒரு சில சொத்துக்கள் இருக்குது, இதை 2 பேரும் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம், அதான் நான் அப்படி சொல்லேன். நான் உன்னை நம்பாமலாம் இல்லை, நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் கையை பிடிச்சி வந்து கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் டிம்மும் பார்த்துக்கிட்டு ஷாக்கிங் ரியாக்ஷன் அப்படியே மாற்றி, இவ்வளோதான விஷயம், இதுக்காக நீ இந்த மூஞ்சி வச்சுட்டு இருந்த, நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீ இனிமேல் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி, உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து புலம்பிகிட்டு இருக்க. பையன் அப்படின்னா நீ என் மேலே கோவமா இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, கோவமாச்சா அதுவாச்சு, எதுக்காக நான் உன் மேலே கோவப்பட போகிறேன், என்னைக்காச்சும் நான் உன் மேலே கோவப்பட்டிருக்கேனே இல்லை உன் முடிவை தான் வந்து மாற்றி பேசியிருக்கேனா, நீ என் கூட இருக்கிறதட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எப்போயும் என் கூட தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் நல்லா வந்து குழாவி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஹக்கை வேற வந்து கொடுக்க, இவ்வளோ நேரம் முகத்தை இப்படி வச்சுட்டு இருந்தது என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த டிம்மு இந்த பைக்கை பின்னாடி அவனோட முகத்தை பார்க்கணுமே பேரந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஜென்மம் நமக்கு கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடக்கலைன்னா கடன் அடைக்க முடியாது, கடன் அடைக்கலைன்னா நம்ம சொல்லி தீந்துருமே அப்படிங்கிற மாதிரி வேறு எதுவும் விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். அப்படியே எங்கே கட் பண்ணி இங்கே நார்த்தையும் தான் வந்து காணிக்காங்க. நார்த்து என்னென்னா ஒரு மணிக்கு வச்சுக்கிட்டு ஒரு வேளை நீ என் கூட இருக்கணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும், இங்கே தான் நீ படுத்து தூங்கணும், உன்னால் இருக்க முடியலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு நான்லாம் வந்து இங்கேருந்து கிளம்ப மாட்டேன், நான் உன் கூட தான் வந்து இருப்பேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நாத்துக்கு டென்ஷன் ஆகிடுது. நீ இப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டேன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓடி போகாதது காரணம் உன்னை ஃப்ராடுன்னு சொல்லிடுவாங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கையை நரகமாக்கிடுவேன் கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் டென்ஷனாக நிற்க. இவன் இவ்வளோ கற்றுக்கிறதுக்கப்புறமும் பூவிளாட்டு, ஐயோ எனக்குள்ளது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில் போய் படுக்கலான்னு போக, நாத்துக்கு இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுது. அந்த சோஃபாவில் இருக்க தலைவாணி எல்லாத்தையும் என் மேலே தூக்கி எறைய, எல்லாத்தையும் அழகாக கேட்ச் பிடிச்சிக்கிட்டு என் மேலே இருக்க அக்கறையில் தானே இந்த தலைவாணியில் விளான்னு பார்த்தா, இவங்க முன்னாடி அந்த ஸ்பீக்கர் டப்பாவை கொண்டு வச்சுக்கிட்டு, நான் ஒருத்தனை காதலிச்சேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், எதுக்காக என்னை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு உப்பாரி பாடலாம் வந்து கத்திட்டு இருக்கேன். இந்த இவ்வாளை கேட்க முடியல. சரி அங்கே நெஞ்சு போகலான்னு பார்த்தா, இரு எதுக்காக நீ இந்த டப்பாலாம் நெஞ்சு வர, அங்கேயே படி தூங்கு அப்படிங்கிற மாதிரி வேற வந்து
சொல்லிட்டு இருக்கான். பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே போய் தானா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி காதல் தோல்விகளாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல லவ் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து கத்திக்கிட்டே இருக்க, இந்த கத்து வலைக்குள்ளாடியும் தூக்க முடியாமல் யூபை வந்து அவதிப்பட்டு இருக்கான். ஒரு வழியாக இவன் அவதிலையும் வந்து தூங்கி முடிக்க கத்தி கத்தி பாடி பாடி இந்த நாட்கள்லாம் டயர்டாகி சோஃபாவில் போய் உட்காந்துருக்க. அப்போ இன்னும் அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஏசி இருக்குல்ல அதில் ரொம்ப வந்து கூல் ஆகிற மாதிரி வந்து வச்சிடறான். வச்சுக்கிட்டு அப்படியே யூஏ பார்த்துட்டு இருக்க, சரி பெட்ஷீட்டையும் பிடிங்கிருவோமேன்னு சொல்லிட்டு அந்த டப்பாக்குள்ளாடி குதிச்சு அந்த பெட்ஷீட்டை உருவலான்னு போனால் யூ பையன் கரெக்டாக வந்து முழிச்சு இந்த நாத்தை வந்து கட்டியே பிடிச்சிடுறேன். நாத்து இதை பார்த்துக்கிட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யுவோ பார்த்து கேட்டா, யுவும் நான் தான் உன்ட்டு இந்த கேள்வியை ஏற்றி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். நாத்து என்ன விடு அப்படின்னு சொன்னான். யூ பையன் அவனை கெட்டியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த நாய் இருக்குல்ல அது விளையாட்டுத்தனமா நக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அதாவது என்ன சொல்லலாம்னா யூ வந்து நாயாமா என் விளையாட்டுத்தனமா போய் நம்ம நார்த்தா நக்க போகிறானாமா அப்படி சொல்லிட்டு நாத்தோட லிப்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே க்ளோஸ் ஆகிற கொஞ்ச நேரம் நார்த்தா அமைதியாக தான் இருக்கான். அப்படின்னு தோணுச்சு தெரில. யார் ஓன்ட்டெல்லாம் விளையாடுவா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவோட பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரான். அப்படியே இந்த யூ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா இவன் திரும்பி அப்படியே இரு, என்னை ஃபாலோ பண்ணாத, அங்கே தான் இருக்கணும் கேட்டுச்சா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடான். ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு டி நாத்து என்ன பண்ணுற, நீ கொஞ்சம் விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பேன், ஏன் இப்படி இருக்க அப்படிங்க மாதிரி வந்து கத்தான். அப்படி கண்ணாடியை பார்த்துக்கிட்டே யூ அவன்கிட்ட க்ளோஸாக வந்ததை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்லா தான் இருக்கல எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இழிச்சிட்டு இருக்க, ஐயோ நானே திரும்ப அந்த குழிக்குள்ளாடி போய் விழுந்துருவேன் போல், அப்படிலாம் விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசை தீர்த்திட்டு அப்படியே யூவோ வந்து பார்க்கான். அவனுக்குள்ளே நடுங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த பெட்ஷீட்டை மேலே போற்றி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல இப்படி ரெண்டு பேரும் புலம்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ பிரேம் என்ன சொல்லலாம்னா ஒரு சில செகண்ட் கண்டிஷன்ஸில் ஒருத்தவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இவன் டேப்லேட் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான் போல், அதை தூக்கி அப்படியே நம்ம டிம்கிட்ட கொடுக்க டிம் அது எல்லாத்தையும் வாசி பார்த்துட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணி நம்ம பையனை வந்து காணிக்காங்க. பைக்கு தான் இன்னும் நம்மளேருந்து கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்க. இவன் மீட்டிங்கில் பிஸியாக வந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டி கியா வந்து சும்மா இல்லாமல் யாரா அது உன் ஃபோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, யாராவது செத்துக்கிட்டு போயிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி வேறு வந்து டென்ஷனாக வந்து கத்திட்டு இருக்க. சரி ஓகே ஃபோன் எடுத்து தான் வந்து பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஃபோன் எடுத்து பேசினா, ஹலோ உங்களுக்கு வந்து டிம் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபேமிலியாக நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வேணும் பதில் சொல்லலாம். ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பை கேட்டால் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருந்துக்க அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டல் தான் வந்து காணிக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டிம் பை உட்காந்துருக்கேன், அவனுக்கு மெடிசன்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு நர்ஸ் போவேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு பை வரான். பை நம்ம டிம் இந்த கோலத்தில் பார்த்தோன்னே பேபி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்க டிம்மு ஐயா அம்மா ஆத்தா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தான். இதை பார்த்துட்டு பையன் ஐயோ சாரி பேபி, அம்மா உனக்கு எப்படி இதெல்லாம் ஆச்சு, உனக்கு ரொம்ப வலிக்குதா, டாக்டர் என்ன சொன்னாங்க, ஏதாச்சும் சீரியஸாக இருக்கா, அம்மா எக்ஸாக்டாக என்ன தான் நடந்து அப்படிங்கிற மாதிரி வந்து வரிசையாக கேள்விக்கிட்டே இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த டிம்மு டாக்டர் கேட்கறதோட நீ ஜாஸ்தியாக கேள்வி கேட்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஆமாம் என்ன நடந்து அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த பை கேட்க அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க 2 மணி நேரங்களுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி. காலில் உட்காந்துருந்துட்டு கொஞ்சத்துக்கு முன்னாடி இந்த பிரேம் வந்து ஒரு டேப் கொடுத்து பார்த்துருப்பாம்ல, அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டி யாராச்சும் ரொம்ப மெடிக்கல் சுச்சுவேஷனில் மோசமாக இருந்தாங்கன்னா உடனே அந்த பார்ட்னர்ஸ் வந்து லவ் பண்ணவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு போட்டிருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு ஒரு வேலை பண்ண அந்த காரில் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போனேன் அப்படின்னா என் முன்னாடி வந்து ஏர் பேக் வந்துடும், அதனால் எனக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. அதே டைம் நான் இதை டபுள் ஆக்கி 60 கிலோமீட்டர் பெர் ஹாரில் வந்து போனேன்னா கண்டிப்பாக எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு கமான் உன்னால் முடியும் டிம் போ அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்பீடாக போகிறான். அப்புறம் அந்த மரத்துக்கு மேலே முதுக்கு மேலே ஏற்றிட்டு எந்த பைத்தியக்காரனாச்சு அவனே போய் புதகுழிக்குள்ளே விழுவானா இல்லை மேலே இருந்தால் குதிப்பானா அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. அப்போ பின்னாடி ஒரு கார் வந்து இவனோட காரையும் வந்து இடிச்சிருது. இவனும் பேனு வந்து கத்த அந்த கார் இடித்து அந்த மரத்து மேலே மோதி தான் இப்போ வந்து இவன் ஹாஸ்பிட்டலே இருக்கான். டிம்முக்கு மட்டும் எந்த இடத்துல மாற்றியும் தெரியல, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்துருதுல. இப்போ இந்த டிம்மும் என் காருக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், அதனால நான் மரத்தில் போய் மோதி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கான். கூடவே டாக்டர் ரொம்ப சீரியஸான விஷயம்லாம் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, ஒன்று அதுக்கப்புறம் நான் பார்க்கவே மாட்டேன்னு அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம பையனெல்லாம் ஹக் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ பையனை கேட்கானோ உனக்கு வலிக்குதான் எங்கேயாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் சொல்ல போச்சுன்னா கூலாக இருக்குன்னு தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு முடியலை, எனக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் உருண்டுட்டு இருக்கான். பையன் டிம்மோட கையிலையும் ஒன்று போட்டுவிட்டு வலிக்கினா வலிக்குன்னு சொல்லி எதுக்காக நீ தான் மறைக்கிற, அதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி 2 பேருமே வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க 2 பேரையுமே. பை டிம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவனை கைத்தாங்களாக பிடிச்சி பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெட்டில் போய் அப்படியே உட்கார வைக்க இந்த டிம் பையன் பெட்டில் உட்காந்ததுக்கப்புறம் டிம்மை பார்த்து உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, உன் வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு பையனை சொல்லாம்னா உன்னை பார்த்துட்டு தவிர எனக்கு வேறு எந்த வேலையுமே வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது, நீ தான் எனக்கு முக்கியம், நீ வேறு ஆக்சிடென்ட்லேருந்து திரும்ப வந்திருக்க, நான் உன்னை தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இதுக்கு டிம்மோ என்னை ஒருத்தங்க நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த பைப்பைன்னு சொல்லாம்னா
எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காரில் வரும்போது என்னால் அழக்கூட முடியலை. எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்து அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. டிம்மும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே என் கையை நீட்ட 2 பேரும் ஹக் பண்ணிக்காங்க. அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது டீம் கிட்ட என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது தெரியுமா? நீ தான் என்னோட உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திருப்பி டீம் பைக்கிட்ட நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க. அப்போ இந்த பையன் என்ன சொல்லாம்னா, நீ முழுசாக ரெக்கவரி ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே இந்த டீமுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. நீ உன் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த பையன் என்ன சொல்லாம்னா, ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோமோ அதை ஒன்றுனா பண்ணுவோம் சரியா அப்படிங்கிற சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக பார்த்துக்க. டீமுக்கும் ஒரு ஹாப்பியாகிடுது. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க. அப்படியே உங்களோட இந்த காதலை ஒரு முத்தம் வழியாக பரிமாறிக்க இங்கே கட் பண்ணோம்னா நம்ம நார்த்தையும் அவனோட ஃப்ரெண்டையும் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து காணிக்காங்க. காக்கா கூட வராத அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பையன் எதையும் வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்போ நார்த்து ஒரு ஏஐட்ட எப்படி ஒருத்தன்ட்ட வந்து டிவோர்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி அடித்து கேட்டுட்ருக்கான். இதுக்கு அந்த ஏஐயும் அதுக்கு அவங்க உங்களை ஏமாற்றிருக்கணும், இல்லை அது பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஃபோட்டோஸ், வீடியோஸ், சேட்ஸ் இப்படி ஏதாச்சும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு சொல்ல, இதுக்கு இந்த நார்த்து அந்த ஏஐட்ட அதெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம், ஏதாச்சும் ஈஸியாக இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கேட்டுட்டு, ஆமாம் இதை பற்றி எதுக்கு நீ பார்க்க, உனக்கு என்ன டிவோர்ஸ் வேணுமா, உனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டா, இதுக்கு நார்த்தம் என்கிட்ட எனக்கு இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளோ நிமிஷம் ஷாக் ஆகிடான். இருந்து டிவோர்ஸா, எப்போ உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு நார்த்தா அது ரொம்ப பெரிய கதை, நான் உன்ட்ட பொறவு சொல்லேன் தெரியா அப்படி மாதிரி சொல்ல, இதுக்கு இந்த ஃப்ரெண்டும் ஆமாம் குடிச்சிட்டே கல்யாணம் பண்ணிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நார்த்து வேற வந்து சொல்லிட்டு இருக்கான். நாத்தோட ஃப்ரெண்டு பியூருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. அதனால நாத்தை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ வேணா இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நாத்தை பார்த்து வந்து சொல்ல, அடுத்த சீனே இந்த பியூர் பையன் நம்ம நாத்தோட வீட்டுக்கு போகிற மாதிரி தான் வந்து காணிக்காங்க. இவன் காலிங் பெல் அடிக்க சரின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கறதுக்காக இவன் வந்துட்டு ஒரு திறக்கான். திறந்தா இவன் தான் அதுவும் ஒரு தினசாயும் ஒரு போஸ்ட் கொடுத்து நிற்க, என்ன வேணும்னு கேட்டால் நாத்தை பார்க்கணுங்க. நாற்று வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நாற்று வரதட்டும் நான் வெயிட் பண்ணுறேன், வரும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னால் நான் உள்ளே வரலாமான்னு வேற கேட்கான். சரின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்தாச்சு. நாத்திங்க நடக்கக்கூடிய கூத்து எல்லாத்தையுமே அந்த டெடிபியரில் இருக்கக்கூடிய அந்த கேமரா வழியாக ஒரு ஃபோனில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அது என்னமோ ஒரு மூவி பார்க்குற மாதிரி பாப்கார்ன் வேறு வாங்கி வச்சு தின்னுக்கிட்டே சிரிச்சிட்டே வந்து பார்த்துட்ருக்கான். சோஃபாவில் உட்காந்துருந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டும் என்ன பேசுனாங்கன்னு நமக்கு காணிக்காங்க. நீ என்ன உன்னோட ஒரு ஃபேக் அஃபேராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் உனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் 2 பேர் டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் போட்டு கெக்கப்புன்னு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக தான் பியூர் இங்கே வந்திருப்பான் போல. இது ஷோ ஏதோ ஒன்று இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்க, திடீர்னு எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே போய் இவன் பாய இதை பார்த்துக்கிட்டு இது பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னால், ஐயோ எனக்கு இருட்டை பார்த்த பயமாக இருக்கு, அதில் இருட்டாக இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ ஏதாச்சும் நான் கார்ட்டூன் சேனல் வைக்கின்னு சொல்லி இவன் மாற்றலான்னு போனான். அதையும் தடுத்துட்டு இருந்தாலும் இது பார்க்க நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவோட காலை அப்படியே நைஸாக தடவிட்டே ஏதோ ஒரு மாதிரி பண்ணலான்னு போகிறான். இவன் சும்மா இருந்தாலும் இவன் விடுவானா இல்லை, பியூர் அப்படியே இந்த யூக்க மேலே ஏறி உட்காந்துருந்துட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போகலான்னு போவேன். நீ என்ன பண்ணுற, நீ வந்து கத்த, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் இது நார்த்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமான்னு சொன்னான். இவன் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தெரியும், நீ அமைதியாக இருந்தேன்னா யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வேலையை பார்க்கலான்னு வந்து போனால் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் கூட நார்த்துக்கு துரோகம்லாம் வந்து பண்ண மாட்டேன், நான் நார்த்தை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் விட்டுட்ருக்கான். சொல்ல போச்சுன்னா அந்த பொம்மை ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த பொம்மை ஆப்போசிட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் யாராச்சும் ஒருத்தங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு தெரியாதா என்ன எனக்கு தெரில. மேபியும் நிஜமாகவே வந்து நார்த்துக்கு ஏமாற்றாமல் இருக்கலாம்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா அந்த கேமரா பார்த்து பயந்து உண்மையாக நடிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே யார் பார்த்துட்ருக்கா, நம்ம நார்த்து வந்து பார்த்துட்ருக்கான். இவன் நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனை கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இது பார்த்தா அந்த பியூர் வேறு அந்த பையில் பிடிச்சி அவன் மேலே இழுத்து போட்டுக்கிட்டு அவனை கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பர்ஃபெக்டான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணலான்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஏதோ ஒரு மூவியில் வில்லன் ஜெயிக்க போகிற மாதிரி இருந்தோடனே நம்மளாம் வந்து வெறியாவோமே, அந்த மாதிரி வெறியாகி இதை பார்க்கான்னு ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு வெறித்தனமாக அதையே வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ நேரில் வந்து காணிக்காங்க. அப்படியே நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு நாற்று ஒன்றெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ண மாட்டான், நாற்று ஒன்று என்கிட்ட வந்து கொடுத்துட்டான், நான் உன்னை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் போகலான்னு போனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த நாட் பையன் வந்து பியூர் போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரன்னு அவனை கையோடு பிடிச்சி வெளியே டோர்க்குள்ளே இழுத்துட்டு வந்துடுறான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துருப்பான் போல். இந்த பியூர் பையனுக்கு வலிக்குது, நீ என்ன ரொம்ப காயப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கத்த, அப்புறம் தான் இவனுக்கு புரியுது நம்ம கெட்டியாகவும் கையை பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இப்போ நீ எதுக்காக வந்து கெடுத்து விட்டா அழகாக எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு கூடவே என்ன சொல்லாம்னா, உனக்கு நிஜமாகவே வந்து வந்து டிவோர்ஸ் வேணுமா, நீ நிஜமாகவே என்ன லவ் பண்ணலையா, ஆனால் நீ ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க, ஃபஸ்ட்டு உன் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து கிளியர் பண்ணிக்கோ. ஏன்னா நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் மனசுலேருந்து வந்து செய்வ, ஆனால் இந்த முறை நீ அப்படி வந்து செய்யலை,
அதனால தான் நீ இன்றைக்கி இந்த விஷயத்த என்ன செய்ய விடாமல் தடுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்க. இதான் ஃபஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணுறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பியூர் பையன் நார்த்தை மொத்தமாக வந்து குழப்பி விட்டுட்ருக்க. நார்த் தெளிவாக இல்லை, எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த டிவோர்ஸ் தான் வேணும், அவனுக்கு என்னோடய பணம் தான் வேணும், அவன் இன்னொன்று லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தி சொல்ல, இதை கேட்டோடனே பியூர் என்ன சொல்லாம்னா, அப்படியா, ஆனால் நான் அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகும்போது நீ அவனை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னேன், அடிக்கடி நம்ம கூட இந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதை சொல்லும்போது அவன் முகமே வந்து மாறிச்சு தெரியுமா, அவன் கண்டிப்பாக ஒன்று லவ் பண்ணுறான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த பியூர் பையன் மொத்தமாகவே நாற்றை வந்து குழப்பி விட்டு போயிடான். பையோட மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதுலேயே வந்து காணாமல் போயிருக்கும்னு நினைக்கேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த நார்த்தம் உள்ளாடி போக, அப்புறம் இந்த யூ பையன் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டுனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு வந்து பேசலான்னு போக, இது என்னோட வேலை, நீ ஒன்றும் இதுக்குள்ளெலாம் வந்து நுழையாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க. உன்னோட வேலையா, கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த யூ பையன் வந்து கேட்டால், என்ன ஆயிருக்கும், கொஞ்ச நேரம் விட்டா நான் வராமல் இருந்திருந்தா என்ன தான் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு டென்ஷனாக நார்த் யூவை பார்த்துட்டு இருந்தா, இந்த யூ வேனுக்கு நீ என்ன ஆயிருக்கும், என்ன தான் ஆயிருக்க போதாமா அப்படிங்கிற மாதிரி நீ பாட்டுக்கு நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து யூவுக்கு டென்ஷன் ஆயிடுது. அவனை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு கோவமாக வந்து கிளம்பி போக, இதை யூ பார்த்துக்கிட்டு நீ கோவப்பட்டா போகிற, இதெல்லாம் உன்னோட வேலையா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இவன் திரும்பி முடிச்சிட்டு இருக்கான். இவன் கோவப்பட்டா போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, 2 பேரும் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் என்ன வந்து பேசுகிறாங்க. யூ கிட்ட நார்த்து பேச விருப்பம் இல்லாமல் அங்கே வந்து கிளம்பி போகலான்னு போக, அதை பார்த்துக்கிட்டு யூ அவனை தடுத்து நிறுத்துறான். நான் தான் நேற்று மேலே கோவமாக இருக்கணும் தெரியுமா, ஆனால் நீ என் மேலே கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்டால், நார்த்து நான் உன் மேலே ஒன்றும் கோவமா இல்லை, எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கற்றுக்கான். இதை பார்த்துட்டு நார்த்தம், நீ நிஜமாவே என்ன அவன்கிட்ட கொடுத்துட்டியா என்ன, இல்லைன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நான் திரும்பியும் கற்றுக்கிட்டே உனக்கு என்ன வேணும்னு நினைக்கியா அதே நீ நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, எதுக்கு இந்த யூன்னு சொல்லாம்னா, எனக்கு செகண்ட் ஒன் தான் வேணும், நீ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணனா நீ இப்போ என் மேலே கோவமாக தானே இருக்க, அப்படின்னா நீ ஜெலஸ் ஆகிறன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அதே இது ஃபஸ்ட் ஒன்னா எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுருந்தேன் அர்த்தம், இந்த மாதிரி நீ போய் புழுகிட்டே இரு, உன்னெல்லாம் யார் நம்புவா, நான் உன்னை நம்புறதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இவன்னு சொல்லாம்னா, நான் போய் சொன்னேன் தான், முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் அப்படிலாம் வந்து போய் சொல்கிறது கிடையாது, நான் உண்மையை தான் சொல்லேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்தை சொல்ல, நார்த்துக்கு இன்னும் நல்லா டென்ஷன் ஆயிடுது. எனக்கு என்ன நடக்குன்னே புரியலை, எனக்கு தலை பயங்கரமாக வந்து வலிக்குது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரில, எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிறான். அவன் பிடிச்சிட்டு அப்படியே நார்த் பக்கத்தில் வந்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த நார்த்தோட கண்ணை அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கான். போன டைம் கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், பிடிச்சிருக்காது. இந்த டைம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் நார்த்தும் இந்த தடவை தள்ளி போகாமல் அவனே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, அப்படியே லிப்ஸ் மேலே கண்டு போக 2 பேரும் முத்தத்தை வந்து பரிமாறிக்காங்க. நார்த் லவ் ஸ்டோரி இப்போ முடியலை, இப்போ தான் இவங்க லவ்வே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே கட் பண்ணோம்னா பையன் டீமே தான் காணிக்காங்க. 2 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்துன்னுட்டு அவங்களோட வெட்டிங்க்கு என்னெல்லாம் வந்து சாப்பாடு போடலாம், என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க, ஒரு முடிவை சொல்லி நானாவையும் அந்த இதுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அந்த லேடியும் அனுப்பி விடுறாங்க. 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறம் இந்த பையன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க, இதை பார்த்துட்டு இருந்த டீமும் ஏதாவது என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்க, இதுக்கு பையன்னு சொல்லாம்னா, ஆமாம் நான் இங்கே வரும்போது ஆண்டி கியா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, நாங்கள் 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்குன்னு கேட்டால், நான் உன்னை பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் லீவ் போட்டிருந்தேன், நான் வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னு சொல்லி எல்லாருக்கும் டைமே வேஸ்ட் பண்ணின்னு சொல்லி ஆண்டி கியா என்ன திட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். கூடவே என்னால் பர்சனல் லைஃப்பையும் இல்லை ஒர்க்கையும் வந்து தனித்தனியாக பார்க்க முடியலன்னு வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க, இதை கேட்டு டிம் என்ன சொல்லாம்னா, எல்லாம் என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, டிம் கிட்ட எப்போ ஒரு மனுஷனோட செல்வாக்கும் அவனுக்கு பவரும் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போது அவன் ஒரு மனுஷனையும் யாரும் பார்க்க மாட்டாங்க, அவனோட ஃபீலிங்ஸை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லுவான். அதாவது இவன் அந்த இடத்துல தான் வந்து இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம டிம் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க, அப்படியே திரும்பி டிம்மை பார்த்து, எனக்கு இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கவே இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நான் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இந்த கம்பெனி இந்த எம்பையர்லேருந்து வெளியே வரலான்னு இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு டிம் வந்து ஷாக் ஆயிடுறான். என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்க்க, இதுக்கு இந்த பையனை சொல்லாம்னா, ஆமாம் நான் வெளியே வந்து சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் இல்லை ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன், ஆல்ரெடி நீ ஒரு ஆர்கிடெக்ட் தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுட்ருக்க, இந்த டிம் பையன் ஆனால் அப்படின்னு இருக்கான். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிடுறான். அப்படி தான் இந்த எபிசோடு வந்து முடியுது. எபிசோட் 5 நடக்க போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி டிம்மோட ஐடென்டிட்டி மொத்தமாக வந்து போய், அம்மாவும் போய் வீடும் போய் எல்லாமே வந்து போய், டிம்மோட பேர் கூட போய் தான் நினைக்கேன். இதில் நீ ஆர்கிடெக்டுன்னு நம்பி பை வேற என் பெயரை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பணத்துக்காக தான் டிம் வேற நம்ம பைக்கிட்ட ஓட்டிக்கிட்டே இருந்தான். இவன் ஆர்கிடெக்டாக இல்லைன்னு வேற தெரில. என்ன நடக்க போகுதுன்னு வந்து தெரில. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எபிசோட் 5க்காக நம்ம வெயிட் பண்ணி தான் தேரணும்.
நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ். பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.